இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் பைப்பு டேமேஜ் ஆகிட்டு லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸில் ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லிங்கில் மோல்டிங்கில் வந்து ஊறுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இது மாதிரி ஒரு 1 இன்ச் பைப்பில் முக்கால் பைப் வச்சு விட்டோம்னா ட்ரை ஆகிற தண்ணி இது வழியாக போயிட்டு ட்ரை ஆகிடும். டைல்ஸில் ஓடுற தண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அது மாதிரி பாத்ரூம் ரைஸ் பண்ணிவிட்டு போகும்போது இது மாதிரி ஏதாவது ஒரு ஒயரிங் பைப்போ இல்லை வாட்டர் லைன் பைப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா இது வழியாக டைல்ஸில் ஓடுற தண்ணி இந்த பைப் வழியாக ட்ரை ஆகிட்டு வெளியே போய் விழுந்துடும். இது மோஸ்ட்லி யாரும் பண்ணுறதில்ல. இது போல் செஞ்சோம்னா நம்ம சீலிங் வந்து லைஃப் வரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த மோல்டிங் வந்து சில வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டெல்லாம் கொட்டுறதெல்லாம் பார்ப்பீங்க, கம்பியெல்லாம் தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டிங்கில் போகிற தண்ணியால் தான். இது மாதிரி பண்ணிக்கோங்க. வீட்டு ஓனர்ஸும் இது மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரு இது மாதிரி தண்ணி ஊறுதுன்னா இது போல் பைப்பு வந்து ப்ளம்பரை வந்து வச்சு சொல்லுங்கள். நீங்களும் பார்த்து கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.